இந்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற ஃபங்க்ஷனில் PMT ஃபங்க்ஷன். இந்த PMT ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம லோன் வாங்கியிருக்கிறோம், அந்த லோன் அமௌண்ட்டுக்கு மந்த்லி நம்ம எவ்வளோ இன்ஸ்டால் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த PMT ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லோன் எடுத்திருந்தாலும் இல்லை இஎம்ஐயில் நம்ம ஏதாவது பொருள் எடுத்திருந்தாலும் அதுக்கு மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த PMT ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்காக நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, ஒரு பைக் ஷோரூம் எடுத்திருக்கிறேன். அந்த பைக் ஷோரூமில் ஒரு பைக் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு லோன் அமௌண்ட் வந்து 1,50,000, டியூரேஷன் வந்து 12 மந்த்து, இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இப்போ அதுக்கு மந்த்லி நான் எவ்வளோ இன்ஸ்டால் அமௌண்ட் கட்டணும் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. நான் PMT ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். PMT. இந்த PMT ஃபங்க்ஷனை கொடுத்த உடனே அதோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ரேட், நம்பர் ஆஃப் பீரியட், ப்ரெசென்ட் வேல்யூ. இங்கே ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் தான் ரேட்டு, அதனால் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 8% வந்து பெர் ஆனம் கால்குலேட் பண்ணுறதுனால டிவைடட் பை 12, கம்மா நம்பர் ஆஃப் பீரியட், இங்கே டியூரேஷன் தான் நம்பர் ஆஃப் பீரியட், அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன், கம்மா இங்கே ப்ரெசென்ட் வேல்யூ வந்து லோன் அமௌண்ட் தான் ப்ரெசென்ட் வேல்யூ, அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். 13,048 rupees தான் கட்டணும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு. இதே வந்து டியூரேஷன் வந்து 12 இருக்கிறதுனால மந்த்லி இவ்வளோ கட்டணும். இதே வேறு டியூரேஷன் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் 24 மந்த்து கொடுக்குறேன், 36 மந்த்து. லோன் அமௌண்ட் வந்து நான் சேமாகவே கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு லோன் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் கூட நான் சேமாகவே கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். கொடுத்துட்டேன். இப்போ இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் நான் ட்ராக் பண்ணாலே போதும், எனக்கு எல்லாத்துக்கூடிய ஆன்சரும் கிடச்சிரும். கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து டாலர் சிம்பிள் இருக்குது. இது வந்து நமக்கு இந்தியன் கரன்சியில் மாற்றிக்கிறதுக்காக ரைட் கிளிக், ஃபார்மேட் செல்ஸ், கரன்சியில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இவங்க வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு இருக்குது, நம்ம இது கிளிக் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்தோன்னே இப்போ எல்லாமே நம்ம இந்தியன் கரன்சியில் மாறிடுச்சு.